வணக்கம் நண்பர்களே. மகா சிவராத்திரி இன்னும் ஒரு சில நாளில் வர இருக்கு. இந்த மகா சிவராத்திரியில் சிவபெருமானின் மகத்தான இரவின் முழு விவரங்களை நாம் இப்போது அறிவோம். சிவராத்திரி என்றால் என்ன, அதன் ஆன்மீக மற்றும் புராண முக்கியத்துவம், பாரம்பரியங்கள், விரதம், அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் உள்பட்ட எல்லா வழிபாட்டு முறைகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. சிவன் பார்த்திங்கன்னா ஆதி குரு. அவர் இந்த புண்ணிய பிரபஞ்சத்தின் ஆதி யோகியாக விளங்குகின்றார். இந்த மகா சிவராத்திரி இரவில்தான் சிவன் நீண்ட நெடும் தவத்திற்கு பின்பு எந்தவித சலனமின்றி எந்தவித அசைவுமின்றி கைலாச மலையோடு கலந்து விடுவதாக ஐதீகம். இப்படி கலக்கும்போதுதான் அவர் இந்த உலகத்தில் எல்லாம் ஒன்றே, எல்லாம் அவரே என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதே ஒரு சிவராத்திரி தினத்தன்றுதான் சிவபெருமான் பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த ஆழகால விஷத்தை உண்டு தன் தொண்டையை நீளமாக்கி நீலகண்டனாய் விளங்கினார். அது மட்டுமா, பார்வதி தேவியை கைப்பிடித்த நாளும் இதே சிவராத்திரி. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவருடைய நடராஜ தாண்டவம் நடந்ததும் இதே சிவராத்திரி அன்றுதான். மானுடருக்கு இந்த இரவானது தன்னை உள்ளிருந்து எழுப்பும் ஒரு இரவாக அமைகின்றது. ஆணவம் அழிந்து பக்தி பெருக்கெடுக்கும் ஒரு அற்புதமான விழாவாக இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகின்றது. இந்த மகா சிவராத்திரிக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன? 1. நாம் விரதம் இருக்க வேண்டும். 2. இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். 3. கோவிலுக்கு சென்று சிவனை வணங்க வேண்டும். சிவபெருமான் கோவிலில் ஏதாவது வழங்க வேண்டும். முடிந்த வரைக்கும் வீட்டில் சிவபெருமானின் ஏதேனும் லிங்கம் இருந்தால் அதன் மீது அபிஷேகம் செய்ய வேண்டும். இல்லையில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அந்த அபிஷேகத்தை கண்டு சிவனின் அருளை பெற வேண்டும். ருத்ராட்ச மாலை வைத்திருப்பவர்கள் நன்றாக குளித்து முடித்து ருத்ராட்ச மாலையை அணிந்து சிவபெருமானை எண்ணி வணங்க வேண்டும். நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சிவபெருமானின் பாடல்களை பாட வேண்டும், ஆட வேண்டும், பக்தியில் திளைத்தருள வேண்டும். எப்படி நாம் பொங்கல் திருவிழாவை, தீபாவளி திருநாளை கொண்டாடுகின்றோமோ அதே போலத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிவபெருமானின் இந்த மகா சிவராத்திரியையும் கொண்டாட வேண்டும். அந்த நாளையே நீங்கள் அற்புதமாக முதலில் துவங்க வேண்டும். சூரியன் உதிக்கும் முன்னே எழுந்து நன்றாக குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கும்போது அந்த நீரை தூய்மைப்படுத்தி குளிக்கணும். அதற்காக நீங்கள் அந்த நீரில் மஞ்சள் தூளையோ அல்லது சந்தனத்தையோ கலந்து அந்த நீரில் நீராடினால் உடலும் மனதும் தூய்மையாகும். எளிய ஆடை அணிந்து சிவபெருமானின் லிங்கம் இருந்தால் வீட்டில் அந்த லிங்கத்து முன் அமர்ந்து அவருக்கு அபிஷேக பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் லிங்கம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் சிவபெருமானின் படத்தின் முன்னே உட்காந்து அவருக்கு பூஜை செய்யுங்க. இயன்ற வரைக்கும் நெய் விளக்கு ஏற்றுங்க. பழங்கள், வில்வ இலைகள், ருத்ராட்ச மாலை இதெல்லாமே வைத்திருந்து அதை வைத்து வழிபடணும். சிவராத்திரி என்பதே நாள் முழுவதும் விரதம் இருக்கும் ஒரு அற்புதமான பெருவிழா. சப்போஸ் நீங்கள் விரதம் இருக்க முடியலன்னா சாப்பிட்ற உணவில் வெங்காயமோ பூண்டோ அல்லது மாமிசமோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. உணவானது பியூர்லி சாத்வீக ஒரு உணவாக தான் இருக்க வேண்டும். இப்படி நாள் முழுவதும் நாம் இருக்கும்போது நம் உள்ளே இருக்கும் ஆணவம் அழியும். உடலிலும் மனதிலும் புனிதம் பெருகும். உடலும் மனதும் ஒருமுகப்படும். எல்லாம் ஒன்றே என்று புரிய வரும். 108 முறை ஓம் நம சிவாயா, சிவனையை போற்றி என்று சொல்லுங்கள். உங்களால் முடியும்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நீங்கள் சிவனை நினைத்து தவம் புரிங்க, அதாவது மெடிடேஷன் செய்யுங்க. சிவராத்திரியின் நாள் முழுவதும் சிவனை பற்றி கதைகளையும் புராணங்களையும் கேளுங்க. முடிஞ்சால் பாட முடியும்னா பஜனை பாடல்களும் பாடுங்க. யாரோடையும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. அன்றைக்கு முழுதுமே அமைதியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எளிய வேலைகளை செய்யுங்க. பளு தூக்குற மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது. உடலும் மட்டுமல்ல, உங்களுடைய மனமும் டீடாக்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக அன்று மொபைலை தொடாதீங்க. எந்த விதமான சினிமா மற்றும்
இதர என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. எண்ணம் முழுவதும் மனம் முழுவதும் சிவனை நோக்கியே அன்று இருக்க வேண்டும். காலை முதல் மாலை வரை ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கும். 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே சிவராத்திரி. அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் இருக்கும். அந்த இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா 4 பாகமாக பிரித்து ஒன்றா நம்ம அந்தந்த முறைப்படி நாம் செயல்படுத்தணும். அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. இந்த 4 முறையும் 4 பிரகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பிரகாரம் என்பது மாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்குங்க. அந்த 3 மணி நேரமும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பாலிலோ அல்லது நல்ல தண்ணீரிலோ அல்லது தயிரிலோ அல்லது தேனிலோ அல்லது நெய்யிலோ அல்லது சர்க்கரையிலோ அந்த அபிஷேகத்தை செய்யலாம். உங்களால் முடியும்னா இது எல்லாமே ஒன்றொன்றாக செய்யுங்க. அந்த அபிஷேகத்தில் இறுதியாக வில்வ இலைகளை வைத்து பூஜை பண்ணுங்க. மலர்களை தூவி பூஜை பண்ணுங்க. மனம் முழுவதும் சிவ மந்திரங்களை ஓதுங்க. தெரிஞ்சவங்க இல்லாட்டி எளிய பாடல்கள் பாடுங்க. அதுவும் இல்லைன்னா சிவபெருமானை நினச்சி மெடிடேட் பண்ணுங்க. அந்த தியானம் முழுவதும் சிவபெருமானையே நினைத்திருங்கள். இது பார்த்திங்கன்னா முதல் பிரகாரத்தில் செய்ய வேண்டியது மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. அடுத்தது 2வது பிரகாரம். அது இரவு 9 மணி முதல் அதிகாலை 12 மணி வரைக்கும். அதாவது நடுநிசின்னு சொல்லுவோம்ல, அந்த 12 மணி வரைக்கும். முடிந்தவங்க அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லுங்க. இல்லை இதை வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். இந்த 3 மணி நேர பீரியடில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை துதிங்க. அதாவது மனதிலே சிவனே 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 போற்று சிவனே போற்று ஓம் நம சிவாயம் என்பதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே தியானம் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப சிவியரான ஒரு தியானமாக இருக்கணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அது இந்த 3 மணி நேரத்தில் உங்களுடைய மனதில் வரும் காட்சிகள் எல்லாமே, உங்கள் கண்களின் முன் வரும் காட்சிகள் எல்லாமே சிவனின் தாண்டவம் தாங்க நினைக்கணும். அது காஸ்மிக் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மனதில் எண்ணி அந்த தாண்டவத்தை கண் முன் கொண்டு சிவபெருமானை நாம் மனதில் வைத்து துதிக்க வேண்டும். இரவு 12 மணிக்கு மேல் 3வது பிரகாரம் ஸ்டார்ட் ஆகுங்க. அது அதிகாலை 3 வரைக்கும். இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அப்சல்யூட் சைலன்ஸ். ஆமாங்க, முழு அமைதி. யோகாசனம் தெரிந்தவங்க இந்த 3 மணி நேரமும் பத்மாசனத்தின் நிலைமையில் இருக்கணும். அந்த ஒரு போஸ்டில் உட்காருங்க. பத்மாசனம் செய்ய தெரியாதவங்க நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுடைய ஸ்பைன் முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். சிவனுடைய காஸ்மிக் எனர்ஜி, அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே நேராக இறங்குற மாதிரி முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி உட்காருங்க. இந்த 3 மணி நேரம் நாம் தியானிக்க வேண்டிய போது மனதில் கொண்டு வரும் காட்சிகள் என்னென்ன, சிவன் ஆழகால விஷத்தை குடித்த அந்த காட்சி தாங்க. எப்படி அது கஷ்டமாக இருந்திருக்குமோ அந்த கஷ்டத்தை நீங்கள் உணரணும். சிவபெருமான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், அந்த விஷத்தை தன்னுடைய தொண்டையில் வாங்கி அந்த ஒரு கஷ்டத்தை நாம் உணரணுன்றதுக்காக இந்த ஒரு 3 மணி நேரம் அமைக்கப்படுகின்றது. 4வது கடைசி பிரகாரம் அதிகாலை 3 வரை காலை 6 மணி வரைக்குங்க. அந்த 3 மணி நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். உங்களை பெற்றவர்களுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லணும். நாம் விழித்திருக்க உதவின நமக்கு சுற்றி இருக்கும் அந்த எல்லா வகையான எலிமெண்ட்ஸ், அதாவது அமைப்புகளுக்கும் நான் அதுக்கு நன்றி சொல்லணும். நண்பர்களே, இரவு முழுக்க இதை செய்யும்போது என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி என்னும் அந்த யோகமானது எழுப்பப்படுகின்றது. நீங்களே உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. நம்ம பொதுவாக சிவராத்திரினா இரவு முழுதும் 2-3 படங்களை பார்க்குறது, மொபைலில் ஏதாவது காட்சிகளை பார்க்குறதுன்ட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இரவை நம்ம சொன்ன இந்த 4 நிலைகளையும் நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த குண்டலினி யோகம் எழுப்பப்பட்டு இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இறைவனோடு இறைவனாக ஒன்றாக கலந்திருப்பீங்க. சிவபெருமானோடு மனதில் அமைதி நிலவும். உங்களை சுற்றி எல்லாமே ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பும் மனதும் அப்படி ஒரு ஒன்றான நிலையில் இருக்குங்க. இந்த 4 நிலைகளையும் கடந்து காலை 6 மணிக்கு மேல் மீண்டும் ஒரு குளியல் முழித்துவிட்டு இறைவனை சிவபெருமானுக்கு மீண்டும் ஒரு பூஜை நடத்தணுங்க. அதற்கு பிறகு
நீங்கள் உங்களுடைய நோன்பை முறிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல சாத்வீக உணவாக சாப்பிடணும். விரதம் இருந்து விட்டு கடும் உணவை சாப்பிடாமல் எளிய உணவாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை தருகின்றது. உடலும் மனமும் இலகுவாக இருக்கும். இப்படி ஒரு தன்னலமற்ற சிவனுக்கு அர்ப்பணித்த ஒரு இரவை நீங்கள் கழிக்கும்போது, அதை செலவிடும்போது நண்பர்களே, உங்களுக்கு சிவபெருமான் அருளால் நல்ல உடல்நலம் அமையும், நல்ல வளம் அமையும், நிறைய செல்வம் பெருகும். செல்வம்ன்றது பணம் மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லை, மோட்சம் எனும் ஒரு பெரும் அருளே கிடைக்கும். முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டிலேயே இந்த பூஜைகளையும் இந்த நோன்பையும் இந்த எல்லா சொன்ன அந்த 4 பிரகாரங்களையும் செய்ய பாருங்கள். முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க. ஆனால் நம்ம சொன்னதை சின்சியராக பண்ணுங்கள். எந்த விதமான மன சலனம் இல்லாமல் அதை பண்ணுங்கள். இறைவனை நினைத்து கொண்டே அதை பண்ணுங்கள். உடம்பும் மனதும் உங்களுக்கு தூய்மையாகும். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில காட்சிகளோடு நான் இந்த வீடியோவை ரன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்கள் மனதின் முன்னே சிவபெருமானின் பல ரூபங்கள் வந்து செல்லும். இமயமலை வந்து செல்லும். அந்த கைலாசம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களே நான் சொன்ன அந்த 4 பிரகாரத்துக்கும் வந்து போயிருப்பீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் நம்ம சொன்ன அந்த 4 பிரகாரங்கள் அதனுடைய அர்த்தம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யார் வீட்லேயும் டிவியோ அல்லது படமோ ஓடாத மாதிரி எல்லோரும் அமைதியாக இருந்து இரவை கழிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாம் ஒன்றாகிய சிவபெருமான் அவருடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நன்றாக அமையும் என்று கூறி இந்த வீடியோவை இத்தோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.